காவல்நடை ரோந்து பணிகள் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடற்கல்வி வகுப்பு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். உடற்கல்வி ஆசிரியர்கள் பாட வேலைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் மதுரையில் பேட்டி. செய்தியாளர்களை யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை 9 வருடமாக கட்டுகிறார்கள். இந்நேரம் ஒரு அணையை கட்டியிருக்கலாம். அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி பேப்பரில் மட்டும்தான் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ளார் என பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு நாவடக்கம் வேண்டும். கிருஷ்ணகிரியில் KP முனுசாமி பேட்டி. பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர். கூட்டணியில் இணைவது குறித்து தாவேக்கு அழைத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் பேட்டி. அதுபோலெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டணியில் சேராது. அவ்வாறெல்லாம் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். அந்த சூழல் வருகிற போது நாங்கள் கமிட்டி பூர்வமாக தான் முடிவுகள் எடுப்போம். ஒரு 2 பேர் 3 பேர் பேசி அந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு எப்பொழுது வேகமாக செயல்பட தொடங்கும் என ஈஸ்வரன் கேள்வி. புதிய அரசு எப்படி இயங்கப் போகிறது என்பதை ஆளுநர் உரையின் மூலமாகத்தான் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் ஈஸ்வரன் கருத்து. தாவேக நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் இணைந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு கட்சிகள் இணைந்தவர்களுக்கு உரிய மரியாதை தரப்படும் என நிர்வாகிகள் உறுதி. தாவகவில் புதிதாக இணையும் யாரையும் மரியாதை குறைவாக நடத்த மாட்டோம் என அமைச்சர் ஆனந்த் உறுதி. அதிமுகவில் இருந்து வருபவர்களுக்கு என்ன பதவியோ அதை முதலமைச்சர் வழங்குவார் என ஆனந்த் பேச்சு. ஒன்பது ஆண்டுகளாக திக்கு தெரியாமல் இருந்ததாக தாவேகாவில் இணைந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சு. பதிவுக்காக கட்சி மாறவில்லை, மரியாதை கிடைத்தால் போதும் எனவும் உரை. எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல. எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மரியாதை இருந்த போதும், அது மட்டும்தான். எங்களுக்கு வேற எதுவும் நான் கேட்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் எங்களது சமூக வலைதள பதிவுகளை நீக்கலாம், ஆனால் எங்களை துடைத்தெறிய முடியாது. டெல்லி போராட்டத்தில் கர்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே பேச்சு. யாரை நம்பியும் பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டாம். அண்ணாமலை விலகலால் எந்த பாதிப்பும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி. யாரும் எதையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இயக்கத்தில் இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள இருப்பவர்கள் மட்டுமே இங்கு இருக்க முடியும். தூத்துக்குடி செல்வன் விநாயகபுரத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் மறியல். மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம். டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்ப்பது போல் மேட்டூர் அணையில் இருந்து 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுமா? தஞ்சையில் நீர்வளத்துறை அமைச்சர் வினோத்குமார் பதில்.
ஹோர்மூஸ் நீரிணையை நோக்கி வந்த ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க ராணுவம். கடல்சார் போக்குவரத்தில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ட்ரோன்கள் வந்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக விளக்கம். இங்கிலாந்து அயர்லாந்து தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. 15 வயதான அதிரடி பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்சிக்கு அணியில் இடம். அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கான எதிரான 20 ஓவர் ஆசிய கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரிலும் இடம் பிடித்தார் வைபவ் சூரியவன்சி. குறைந்த வயதில் இந்திய அணியில் இடம் பிடித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்தார் வைபவ் சூரியவன்சி. யதார்த்த உலகில் வாழுங்கள். முஸ்தபா காமினியை சந்திக்க விரும்புவதாக பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் பதில். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி. KL ராகுல், சுப்மன் கில், சாய் சுதர்சன் அதிரடியால் 300 ரன்களை கடந்து வலுவான நிலையில் இந்தியா. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணி வீரர் KL ராகுல் சதம். 165 பந்துகளில் சதம் அடித்து அசத்தல்.